திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் களியபெருமாள் கலசப்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஏராளமானோர் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அன்பு தாய்மார்களை 10 ஆண்டு காலம் அனைத்திந்திய அதிமுகவுடைய ஆட்சியில் 20 கிலோ அரிசி வழங்கிய சின்ன இரட்டை இலை அன்பு சகோதரர் களியபெருமாளுக்கு இரட்டை இலை சின்னத்திலே உங்களுடைய வாக்கினை தாருங்கள். பெருங்குடி மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இரட்டை இலையை தாண்டிய அன்பு சகோதரிகள். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு திமுக தொண்டர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர். மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் மேலூர் அருகே உள்ள கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் குலவையிட்டும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. பிரச்சாரத்தில் பேசிய சரவணன் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எத்தனையோ திட்டங்கள் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்களை ஃபுல்லா கிடப்பில் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இல்லைன்னா சர்வாதிகார போக்கு அவங்க கிட்ட வந்துடும். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி உத்தமபாளையம் தாலுகா பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் அங்கு கூடியிருந்த பெண்கள் இரு விரலை காண்பித்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். குறிப்பாக குழந்தையின் தலையில் அதிமுக துண்டை கட்டிவிட்டது கவனம் ஈர்த்தது. எல்லா தரப்பு மக்களுக்கும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் பெருமாள் அவர்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் இரட்டை சின்னத்துல வாக்கு போடணுமா, வாக்கு போட்டு நல்லா இருக்கும். இதெல்லாம் பூரா என்னோட சொந்தக்காரர்கள் நிறைய இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பகுதியில் நெல்லை அதிமுக வேட்பாளர் ஜான்சிராணி கூட்டணி கட்சியினரோடு இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஜான்சிராணிக்கு ஆதரவாக எம்எல்ஏ இன்பதுரையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்களை மறந்து விடாதீர்கள். நமது மக்கள் ஆனால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், நீங்க இழைத்து கொண்டுதான் இடம், வேறு மற்ற யாருக்கும் இடம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.